பிரக்கியான ஒரு பொண்ணு கிடக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் பேசி வச்சாங்க. அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிட்டு கடைசியில் அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அப்பாவோட தனியா போய் அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு ஒரு டீச்சர், அந்த அம்மாவும் அவங்களுடைய பையனும் வந்துட்டு அந்த பையன் கல்யாணம் முடிச்சு கொடுத்து எல்லாம் நல்லா இருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை, கட்சிகளுக்கு இடையே ஏற்படுற பிரச்சனையும் முதலையும் விட பிரக்கியா குடும்பத்துல அதிகமான பிரச்சனையை பார்க்கலாம். இத்தனைக்கு எங்க ஊர் தான், தூத்துக்குடி தான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு நிறைய பேர் யூடியூப்ல கேட்கறாங்க. அதுவும் குறிப்பா பிரக்கியாவுடைய அம்மா வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, நீ ஆசிரியர் தொழில் செய்வதற்கு தகுதி இல்லாதவ, நீ பதவியை விட்டு முதல்ல இறங்கு, அரசு இவங்கள் மீது வந்துட்டு கவனத்தை செலுத்துங்க, இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடி மக்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல, இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதிகபட்சம் நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு வீடியோ இந்த மாதிரி போறாங்களா அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். முதல் தரக்கே பார்க்கும்போது இந்த வீடியோ ஆச்சு அப்படின்னு ஒரு தள்ளிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி வீடியோலாம் தள்ள போறது கிடையாது. நல்ல கருத்தை எவனாச்சும் சொல்றானா உட்கார்ந்து கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது ஒத்தருக்கு போய் சேர்ந்தா கூட எனக்கு வெற்றி தான். இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு பேசணுங்கிறதுக்காகவே ஒரு 4 வீடியோ பார்த்தேன். என்னாலே அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது. கருமோ வெட்ட கேடு. நான் சூசைட் பண்ணிட்டா ஒன்னதான் நான் சொல்லுவேன், என் பேரை இழுத்ததுக்கு ஒன்னதான் சொல்லுவேன். அதுல இந்த சுமதி பொண்ணை வந்துட்டு அநியாயமா வந்துட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னா மட்டும் கூட பரவாயில்ல. அடுத்த ஆட்களுக்கு இந்த பொண்ணு சப்ளையர் மாதிரி அதுவும் காலேஜ் பொண்ணு குறி வைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு என்கிட்ட. ஆதாரத்தோட தான் நான் பேசுறேன், நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு இவங்க மக்கள் பாதை சித்ரா வந்துட்டு சொல்றாங்க.